வணக்க நட்புகள். இந்த 2வது குயிஸுக்கு வீடியோ போட தேவையில்லைன்னு நினச்சேன். நிறைய பேர் திருப்பி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. டைமிங் கிட்ட வந்துட்டு. ஸோ அதுக்காக வீடியோ போடுறேன். நீங்கள் நிறைய பேர் இதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க பழைய வீடியோ. ஸோ அதுவும் பிடிச்சிருந்துச்சு. அதால் உங்களுக்காக ஒரு வீடியோ போட முடியும். செகண்ட் குயிஸுக்கும் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, நிறைய பேர் செய்யாமல் இருப்பீங்க. அவங்களுக்காண்டி பாருங்கள், முதல்ல செலக்ட் பண்ணி நான் நியூ ப்ராஜெக்டில் வந்து எம்டி வியூவை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் வந்து என்ன பேர் கேட்குது, நான் இந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறேன். ஆப்புக்கு நேம் தான் கேட்குது, நீங்கள் என்ன வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஜாவா செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட சில ஹோட்டலில் நினைக்கும் மாற்றிக்கொள்ளுங்கள். இதில் பாருங்கள், ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் செலக்ட் பண்ண சொல்லுது. 8.18 ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். இதில் 95 விதமானாலும் அதை பாவிக்கிறோம். இதை பற்றி தெரியாட்டி இதுக்கு நான் முதல்ல ஒரு கேம் டெவலப் பண்ணுற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் இந்த கிரெடிட் ஃபைல் எல்லாம் இதில் வந்து அந்த ஏற்கனவே சிஸ்டத்தில் இருக்கும் இந்த உங்களோட இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அந்த ஃபைலெல்லாம் ரெடி ஆகும். ஸோ அது ரெடியாக வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதனால் லோடிங் என்ன விழுது, கீழே கிரெடிட் ஃபைல் பில்டாண்டு விழுது. ஓகே தானே. இது வந்து மெயின் ஆக்டிவிட்டி ஜாவாண்ட ஃபைல். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இன்னும் பில்டாகி முடிக்கலை. ஸோ அது பில்ட் ஆகட்டும். பாருங்கள், அடுத்த டிவைஸ் கனெக்ட் பண்ணுறது. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் நான் வெர்ச்சுவல் டிவைஸ் டவுன்லோட் பண்ணல. ஸோ நான் வந்து வைஃபைலாம் கனெக்ட் பண்ண போகிறேன். வைஃபை சுற்றி கொண்டிருக்கு, என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஃபைல் ரன் ஆகி கொண்டிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கும். இது என்ன தான் ஸ்பீடான கம்ப்யூட்டர் இருந்தாலும் எல்லாருக்குமே இதில் டைம் எடுக்குங்கள. ஸோ அந்த எம்பிஓவில் இன்ஸ்டால் பண்ண வரையும் டைம் எடுக்கும். இதில் வெர்ச்சுவல் டிவைஸ் வேணுமெண்டா உங்களுக்கு இதை கொடுத்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். என்ன வெர்ச்சுவல் டிவைஸ் வேணுமெண்டு இதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி உங்களோட மொபைல் ஃபோனை இதில் கேபிள் மூலம் இணைச்சிங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் இணைச்சி போட்டும் இதை கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லோடிங் விழுந்து எல்லா ஃபைலும் ஓப்பன் ஆகணும். ஸோ அதை மட்டும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் நினைக்கிறேன் வந்துட்டேன். இதில் வந்து main.javaன்னு ஒரு ஃபைல் இருக்குது. நீங்கள் இதில் மாற்றமே செய்ய தேவையில்லை. நிறைய பேருக்கு இதுக்கு எரர் வருது. ஸோ இந்த ஃபைல் இப்படி தான் வரும். பேசிக்காக ஸ்டார்ட்டில் உங்களுக்கு வித்தியாசமான ஃபைல் வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கான கோடிங் நம்ம இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்க்கு தான் நான் மாற்றம் செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய வேல்யூக்கு வந்து கலரும் ஸ்ட்ரிங்கும் இது இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லேஅவுட், நான் அந்த லேஅவுட்டுக்கு தான் மாற்ற போகிறோம். ஸோ லேஅவுட்டுக்கு நான் அந்த கோடிங்கில் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் குரூப்பில் பாருங்கள். இதில் வந்து வியூவையும் கோடிங்கையும் சேர்த்து வச்சுக்கிறேன். இதில் கொண்டு வந்து அந்த கோடிங்கை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ரைட். வியூவை வந்து பேஸ்ட் பண்ணால் இப்படி ஒரு கோடிங் ஒன்று வருது. ஓகே தானே. இதை பாருங்கள், நான் நினைக்கிறேன் இல்லை டெக்ஸ்ட் வியூன்றது மிஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன்னா அதில் வந்து டெக்ஸ்ட் வியூவோட மிஸ் ஆகிட்டு. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் பாருங்கள், டெக்ஸ்ட் வியூவை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் வியூ அப்படி நாங்களே டெக்ஸ்ட் வியூவை டைப் பண்ணியும் கொள்ளலாம். ஸோ நான் ஒரு டெக்ஸ்ட் வியூவை பழைய வீடியோவிலேருந்து எடுத்துன்னு பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்ஸ்ட் வீக்கான ஒரு கோடிங்கை எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா இந்த எடிட் டெக்ஸ்ட் மேலே வரும். ஸோ டெக்ஸ்ட் வீக்கான போட்டிங்கன்னா இதில் வந்து டெக்ஸ்ட் வியூ அதை டிஸ்பிளே ஆகுது. தெரியுமான்னு நினைக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களோட ஃபோனில் இதை மாற்றிக்கொள்ளலாம். ஃபோன் ஓகே. இதில் பாருங்கள், டெக்ஸ்ட் வியூ வந்து சென்டரில் நிற்கிது. இது வந்து லெஃப்ட்டுக்கு வரணும். ஸோ இதில் லெஃப்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இப்போ லெஃப்ட்டுக்கு மாறிட்டு இப்போ பார்த்திங்கன்னா க்ரீனில் நிற்கிது. உங்களுக்கு என்ன கலர் எழுத்து வேணுமோ அது பிளாக்னா பிளாக்கில் விட்டு விட்டிங்கன்னா பிளாக்கு வரும். ஓகே தானே. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டிருந்தேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூவை நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். அதை பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஐடி 1 காட்டுது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நேம் காப்பி பண்ணுறேன். இதில் வந்து மை அப்ளிகேஷன் இடத்துல ஃபர்ஸ்ட் நேமாக போடுறேன்.
டைட்டிலில் வந்து ஃபஸ்ட் நேம் கொடுப்போம். ஏன்னா மேலே இருக்கிற ஐடி ரெண்டும் ஒரே ஐடி கொடுக்காம விடலாம். ஐடி ரெண்டும் ஒரே பேரில் இருக்கக்கூடிய அப்படி வருது. பிளட் இது வந்து போல்ட்னு காட்டுது, தேவையில்லை. இதில் வந்து 26 எஸ்பிஎன் நடக்குது. டெக்ஸ்ட் சைஸ் நான் பேரண்ட் எஸ்பின்னு மாற்றுவோம், டிபின்னு மாற்றுவோம். நீங்கள் டிபின்னு மாற்றலாம், பிக்சல்னு மாற்றலாம், உங்களுக்கு எது மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ இது வந்து செட் ஆகிட்டு அப்போ அதே டெக்ஸ்ட் வியூ காப்பி பண்ணுறேன். பாருங்க, அடுத்த எடிட் செகண்ட் நேம் இருக்குதுண்ணா, அதுக்கு மேலே போடுறேன். போட்டுட்டு பாருங்கள் வந்து ஃபஸ்ட் நேம் வந்துட்டு இது வந்து செகண்ட் நேம் லாஸ்ட் நேம்ன்றதை காப்பி பண்ணுறேன். இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன், இதையும் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, லாஸ்ட் நேம்னா செட் ஆகிட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்தலாம் சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், இது ஓகே இது ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா லீனியர் லேஅவுட். இது வந்து கீழே வந்து கொண்டிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடு போகுது, டேபிள் மாதிரி. ஸோ நான் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு லீனியர் லேஅவுட்டை நாங்கள் போடணும். ஸோ அந்த லீனியர் லேஅவுட்டை போட்டுக்கொள்வோம். இது அந்த லீனியர் லேஅவுட் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த கோடிங்ன்றது ஃபுல்லாக ஒரு ஆள் டைப் பண்ணி செய்ய போகிறது இல்லை தானே. அப்போ எங்கே மேலே இருக்கிற வரையில் கீழே இருக்கிற வரையை மேலே போட்டு தான் செய்வினோம் கூட பேர். ஸோ அப்படி கொழுவ தெரிஞ்சால் சரி. லீனியர் லேஅவுட்டை போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் லேஅவுட்லாம் முடிவு இருக்குது இங்கே. லீனியர் லேஅவுட் ஓகே, அதே வந்து போட்டுட்டேன். வந்து டைப் ஓகே. இந்த லீனியர் லேஅவுட்டுக்கு தான் நாங்கள் எழுத போகிறோம். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னத்தை போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வியூ தான் போட போகிறோம். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் இந்த மேலே இருக்கிற பேர் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ன்ற மாதிரி பேர் தான் இல்லை. ஸோ அந்த பேரை தான் போட போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். நீங்கள் எழுத்து கொண்டு மட்டும் செய்யலாம். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கிறபடியாக நான் அப்படி போடுறேன். இதில் வந்து ஃபேடிங் பொட்டம் பண்ணுறதுக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இதில் வந்து டெக்ஸ்ட் கலர் டிபி லாஸ்ட் நேம் பண்ணிட்டு லீனியர் லேஅவுட். சாரி, நான் வந்து இந்த டெக்ஸ்ட் வியூவை கொண்டு வந்து அடுத்த லீனியர் லேஅவுட்டில் போட்டுட்டேன். இது வந்து எங்கே இருக்க வேண்டிய லீனியர் லேஅவுட்டுண்டா லீனியர் லேஅவுட் இந்த மேல் லீனியர் லேஅவுட்டுக்கு இருக்கும். ரைட் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் செட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது நாளைக்கு அது ஏஜெண்டு. ஸோ இது ஏஜெண்ட் மாற்றிக்கொள்ளுங்க. ஐடியில் நீங்கள் என்ன கொடுக்கலாம், நான் சரியானதே கொடுக்குமான்ட்டு கொடுக்குறேன். சரிதானே, ஏஜ் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லீனியர் லேஅவுட் வந்துருக்கு. 2 தரம் காப்பி பண்ணி போனாங்கன்னே இதில் வந்து ஜென்டர் 2 வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஹெடிங் இதில் வந்து டெக்ஸ்ட் வெப் ஜெண்டர் வந்து லெஃப்ட். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகணும். ஸோ வித்தை கொண்டு வந்து 0 போடுறேன். ஸோ இதில் வித்தை கொண்டு வந்து 0 போடுங்க. இதில் வந்து வித்தை மாற்றுறேன். கீழே இருக்கிற எடிட் டெக்ஸ்ட்டை வச்சு மாற்றுறேன். இதில் பாருங்கள், அடுத்த வந்து இதில் நேம் பண்ணுறதுக்குள்ள ஜெண்டர் ஓகே. அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் போட்டிருக்கணும். அந்த லைன் இதில் ஆட் பண்ணுறேன் புதுசாக. இதுக்கு 1 லைன் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்ட மாதிரி வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு இருக்குது. அவன் இதில் அப்படி இருக்கல. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாம் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பட்டன் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த நடு பாக்ஸுக்கு பேர் இருக்கல. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வேறு
அந்த கோடிங்கை காட்டும். இதில் வேறு கிடீன் டெக்ஸ் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா சரி. பேரிங்க கிடீன் டெக்ஸ் ரைட்டானே. அதே மாதிரி லாஸ்ட் நேமுக்கும் அதே மாதிரி கிடீன் டெக்ஸ் இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணிங்கண்டா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி இந்த டிசைன் வந்துட்டு நினைக்கிறேன். டிசைன் பார்ட் ஓகே. இதை காப்பி பண்ணி இந்த கோடிங்கை போட்டிங்கன்னா சரி. இந்த கோடிங்கை நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வியூ ஒன்று போட்டிருக்கோம். ஃபஸ்ட் நேம் இது வந்து மை அப்ளிகேஷனுக்கானது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமுக்கானது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ். அடுத்த செகண்ட் நேமுக்கான லேபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நேமுக்குரிய டெக்ஸ்ட் பாக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லீனியர் என்ற போட்டிருக்கேன். மேலண்டா வெர்டிக்கலாக 2 டெக்ஸ்ட்டை போடுறதுக்காக. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட் வியூ அண்ட் ஒரு லேபிள். அப்புறம் அடுத்தது ஜென்ரல்னு ஒரு லேபிள். இது ஏஜுக்கான லேபிள், இது வந்து ஜென்டருக்கான லேபிள். அப்புறம் அடுத்து திருப்பி அடுத்த லீனியர் லேபிளை போட்டுட்டு 2க்கானதுக்கான எடிட் டெக்ஸ்ட்டாக போட்டிருக்கோம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 6 எரர் காட்டுது. ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். முதலாக கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்கனாலே ஏஜ் க்ளோஸ் ஆகும். இதில் வந்து அது வந்து கேட்குது என்ன பேரை எடுக்கிறதாண்டு. ஸோ அது தேவையில்லை எங்களுக்கு. ஸோ அதை எடுத்து க்ளோஸ் பண்ணிங்கனாலே கோடிங் ஒரு லைன் ஒன்று அழியும். ஓகே. வேறு எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு உங்களுக்கு இழுத்து காட்டுறேன் இதுதானே. டிசைன் வியூ ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் ரன் பண்ணலாம். இதில் வந்து இப்போ கனெக்ட் ஆகுது. ரெண்டு ஏன்னு தெரியல. இதில் மொபைலோட கனெக்ட் ஆகுதுல்ல. சரி, இது வந்து இதில் கனெக்ட் ஆகலை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதுக்கான அதை பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. உங்களோட ஃபோனுக்கு ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து மாற்றிக்கொள்ளலாம். இதில் வந்து ப்ளூ பிரிண்ட் ஓகே சரியான டிசைன் நிற்கிது. லேண்ட்ஸ்கேப்பை மாற்றலாம், வெர்டிக்கலாக மாற்றலாம். யூஐ உங்களோட ஃபோனில் அப்படி தான் தோணும். ஓகே. இதை வந்து நான் ஃபோனை மாற்றினேன்டா இதில் காட்டும். இந்த பிளாக்கில் சில ஃபோனில் வரமில்ல, அது எந்த ஃபோனு தெரியலையே. ஓகே, இப்படி செஞ்சு கொள்ளுங்கள். சரியாக நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன்.